ஆட்சியாளர்கள் எல்லோரும் நினைத்துக் கொண்டிருக்கலாம், ஒரு ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி வென்ற பிற்பாடு அடுத்த தேர்தலில் பாராளுமன்றத்தின் பெரும்பான்மை கிடைத்துவிடும் என்று. 3/2 பெரும்பான்மையை பற்றி கொஞ்சம் பேர் கதைக்கிறார்கள். முதலிலே அறுதி பெரும்பான்மையை பெறுவதே கஷ்டப்பட்டுத்தான் பெற வேண்டும் என்றிருக்கிற நிலைமைதான் வீதாசார தேர்தல் முறையின் விசித்திரம். ஆட்சியாளர்கள் எல்லோரும் நினைத்துக் கொண்டிருக்கலாம், ஒரு ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி வென்ற பிற்பாடு அடுத்த தேர்தலில் பாராளுமன்றத்தின் பெரும்பான்மை கிடைத்துவிடும் என்று. 3/2 பெரும்பான்மையை பற்றி கொஞ்சம் பேர் கதைக்கிறார்கள். முதலிலே அறுதி பெரும்பான்மையை பெறுவதே கஷ்டப்பட்டுத்தான் பெற வேண்டும் என்றிருக்கிற நிலைமைதான் வீதாசார தேர்தல் முறையின் விசித்திரம். ஆட்சியாளர்கள் எல்லோரும் நினைத்துக் கொண்டிருக்கலாம், ஒரு ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி வென்ற பிற்பாடு அடுத்த தேர்தலில் பாராளுமன்றத்தின் பெரும்பான்மை கிடைத்துவிடும் என்று. 3/2 பெரும்பான்மையை பற்றி கொஞ்சம் பேர் கதைக்கிறார்கள். முதலிலே அறுதி பெரும்பான்மையை பெறுவதே கஷ்டப்பட்டுத்தான் பெற வேண்டும் என்றிருக்கிற நிலைமைதான் வீதாசார தேர்தல் முறையின் விசித்திரம்.